ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேட் பிரேக்டவுன். ட்ரேட் பிரேக்டவுன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்த என்ட்ரியோ இல்ல அப்படின்னா, அ லைவ்ல எடுத்த என்ட்ரியோ ஜஸ்ட் இங்க வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம அதெல்லாம் எப்படி எப்படி எடுத்தோம், அந்த ஐசிடில எந்தெந்த செக்லிஸ்ட் எல்லாம் வச்சு அத கரெக்ட்டா எடுத்தோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலி நெறைய பேர் அது வந்து ஒரு செக்லிஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நெனச்சு இதுக்கு செக்லிஸ்ட் கேட்குறீங்க. பட் இதுக்கு வந்து செக்லிஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் ஓனா வந்து நெறைய லேர்ன் பண்ணதுனால, என்னுடைய மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது, கரெக்ட்டா சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாரி என்னுடைய செக்லிஸ்ட் வந்து அங்கங்க சேஞ்சஸ் பண்ணிப்பேன். இல்ல அப்டின்னா ஆஸ் யூசுவல் அதுக்கு இருக்கக்கூடிய செக்லிஸ்ட்ட கூட நான் யூஸ் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா? இது ஃபிக்ஸட் கிடையாது. இது நிரந்தரம் கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்டின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அத நீங்க லைஃப் டைமும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனா இதுக்கு அப்டி கிடையாது. ஏன்னா இது வந்து சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாரி மாறும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் நம்ம பிரேக் டவுன் சொல்லுவோம். இத வந்து எதுக்காக நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்டின்னா, உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், அண்ட் ட்ரேடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும். ஓகேங்களா? இந்த மாரி எல்லாமே நம்ம ட்ரேட்ல வந்து ஜஸ்ட் இத ஆன்டிசிபேட் பண்ணலாமா? அண்ட் இதில வச்செல்லாம் என்ட்ரி எடுக்கலாமா? அப்டின்றத நீங்க இத வச்சு கண்டிப்பா கம்பேர் பண்ண முடியும். அண்ட் கரெக்ட்டான அனாலிசிஸ வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. இந்த என்ட்ரீஸ் நான் எப்படியெல்லாம் எடுத்தேன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்டு அ சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இத வந்து கரெக்ட்டா ஒரு சில இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அக்யூரசி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆவரேஜ் ஒரு 70 டூ ஒரு 80ல கண்டிப்பா இருக்கும். இன்கேஸ் நீங்க இத வந்து ஒரு வீக்லி 1 டைம் இல்லன்னா 2 டைம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இத வந்து ஒரு சில்வர் புல்லட்ல அதாவது டியூஸ்டேவோட சில்வர் புல்லட்ல நான் இத வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதாவது டியூஸ்டே 12ஆம் தேதியே வந்து நான் இத பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா அன்னைக்கு எனக்கு வந்து லைவ்ல வந்துட்டு என்ட்ரீஸ் குடுக்கல. நெக்ஸ்ட் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோடைய லோவ வந்து மார்க்கெட் எடுக்குது. எடுத்ததும் இல்லாம இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? மண்டேவோடைய லோ. இந்த லோக்கும், இந்த லோக்கும் மார்க்கெட் வந்து ஒரு எஸ்எம்டி வந்து குடுத்திருக்கு. ஸ்மார்ட் மணி டைம் நடந்ததுக்கு அப்புறமா, எனக்கு இம்மீடியட்டா இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. அது என்னவா இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, இம்பேலன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா, 15 மினிட்ல போகும்போது எனக்கு இங்க வந்து ஒரு எஃப்இஜி இருந்தது. ஓகேங்களா. இப்போ இது குளோஷர் ஆனனால ஐஎஃப்இஜி. பட் இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவ எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது வந்து ஒரு எஃப்இஜியா இருந்தது. எஃப்இஜி வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபெயிலியர் ஆகுதா? ரொம்ப டிஸ்பிளேஸ்மென்ட்டோட மேல வந்து குளோஷர் ஆகுதா? அப்படின்றத நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா இம்மீடியட்டா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இந்த இடத்துல நல்ல ஒரு கேண்டில் வச்சிருக்கு. ஓகேங்களா. நான் இந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குளோஷர் பண்ண கேண்டில். இதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய செல்லரோ, பையரோ கிடையாது. ஓவரால் பையர் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா கடைசியா வந்து ஃபிக்ஸட் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஃபிக்ஸட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சிஎஸ்டி இருக்கா அப்படின்ட்டு நான் பார்த்தேன். இந்த இடத்துல சிஎஸ்டி இருக்கு. சிஎஸ்டிக்கு அப்புறமா மார்க்கெட்ல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வருது. ரீட்ரேஸ்மென்ட் வந்து எனக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா, அகைன் ஐஎஃப்இஜில எனக்கு மார்க்கெட்ல குடுக்குது. ஓகேங்களா. குடுத்ததுக்கு அப்புறமா நான் என்னுடைய என்ட்ரி வந்து டைரக்ட்டா அதனுடைய 50%ல பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய ஸ்டாப் லாஸ் இந்த லோல இருந்தது. ஏன்னா இதுதான் கேண்டில் வந்து ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோடைய லோ தான் இருக்கு. நான் எக்ஸாக்ட்டா என்னுடைய கேண்டில் லைக் இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எதனால அப்டின்னா, இந்த கேண்டிலுக்கு மேல அட்லீஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயி மேல போயிருந்தது அப்டின்னா, என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் வச்சிருப்பேன். பட் இந்த கேண்டிலுக்கும் கீழ இன்னொரு கேண்டில் வந்து லோ வச்சிருக்கு. அதனால இந்த கேண்டில் நான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த கேண்டில் மூலியமா நம்மோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து தப்பிக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த கேண்டில நான் வச்சிருந்தேன் அப்டின்னா, ஸ்டாப் லாஸ்ல வந்து எடுத்துட்டு தான் போயிருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம குளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அங்க குளோஷர் இல்ல. அதனால நான் இந்த கேண்டில்ல நான் ஜஸ்ட் என்னுடைய ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து 1:1.5 மட்டும் தான். ஓகேங்களா? 1:1.5 வித்தின் ஒரு 15 மினிட்லயே எனக்கு குடுத்துருச்சு. அண்ட் அகைன் எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்தது அப்டின்னா, ரீஎன்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல குடுத்தான். சேம் பிரைஸ்ல. அகைன் என்னுடைய சின்ன லாட் அந்த இடத்துல ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய 1:2.5 வந்து இந்த இடத்துல மீட் ஆச்சு. கொஞ்சம் அக்யூரேட்டா கிடையாது. கொஞ்சம் லைட்டா அந்த இடத்துல அந்த ஹைக்கும் மேல கொஞ்சம் போச்சு.
ஸோ என்னுடைய ஓவரால் டார்கெட்டே வந்து 1:2.5 அப்படின்றத நான் ஃபிக்ஸடா வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 8:30 மணி ஆயிருச்சு. ஓகேங்களா? அது டிபி முடியறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கன்சால்டேஷன் மாரியே நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட்ல ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்லீப்பிங் மோடுக்கு போகணும் அப்படின்றதுக்காக, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது ஃபுல்லா குளோஷர் பண்ணிட்டு, ஒரே ஒரு சின்ன லாட் மட்டும் பிரேக் ஈவன்ல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ காலையில என்ன நடந்திருந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இங்க டார்கெட் பண்ணி வச்சிருந்த ஆல்ரெடி ஓகேங்களா, இந்த இடத்துல பை சைட் லிக்விடிட்டி இருந்தது. அதேபோல மேல வந்து 1 ஹாருடைய ஆர்டர் பிளாக் வந்து பெண்டிங்ல இருந்தது. இது ஏன் பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு லோவ பிரேக் பண்ணுது, ஒரு எம்எஸ்எஸ் குடுக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் வந்து கண்டிப்பா எங்க குடுக்கணும்? ஈக்விலிபிரியம் லெவல் இல்லன்னா, அதுக்கும் மேல இருக்கக்கூடிய பிரீமியம் ஜோனுக்கு கண்டிப்பா போகணும். பட் ஆனா மார்க்கெட் இந்த சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி போகவே கிடையாது. ஸோ லைட்டா போற மாரி தெரிஞ்சாலுமே, ஷார்ட் டெர்ம் ரீட்ரேஸ்மென்ட் மாரி போயிட்டு, அகைன் ஹெவியா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல என்னால ஒரு ரிவர்சலும் பார்க்க முடியும். அண்ட் இத வந்து என்னோட டார்கெட்டாவுமே அமையும் அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் வரையும் அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ இந்த இடம் வரையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணது, நான் கரெக்ட்டா அ ஆன்டிசிபேட் பண்ணது இந்த இடத்துல நடந்தது. என்னது அப்படின்னா, ஆல்ரெடி பெண்டிங் பீரியடேவா இருக்கு அது. அதனால என்ட்ரியில இருந்து அங்க வரையும் போகும். ஒன்ஸ் அங்க போச்சு அப்படின்னா, ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு நான் நெனச்சேன். ஸோ கரெக்ட்டா மார்க்கெட் அதுக்கப்புறமா அங்கருந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் என்னோட என்ட்ரிக்கும் கீழயே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரீஸ நான் வந்து ப்ரீவியஸ் வீக்ல நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அண்டு அ ஒரு நார்மலான ஒரு மொமெண்டம்ல கண்டிப்பா போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல ரீட்ரேஸ்மென்ட் ரொம்ப அதிகமா இல்லாம, ரொம்ப அக்ரெசிவோட மார்க்கெட் மேல போயிட்டு அ அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல்ல எடுத்துட்டு கிளியரா கீழ வந்திருக்கு. ஸோ கீழ வந்ததும் இல்லாம மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமா கன்சாலிடேஷன ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டல் கன்சாலிடேஷன்ல தான் இருக்கும். ஈவன் அந்த லோவ எடுக்கிறதுக்கு மட்டுமே ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் எக்ஸ்டர்னல். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்டர்னலா வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு அப்டின்னா, இந்த இடத்துல ஃப்ரைடே வந்து இந்த டியூஸ்டே உடைய லோவ எடுத்து கீழ ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஸ்டாப் ரன் ஆயிருக்கு. ஸ்டாப் ரன் ஆனதுலேருந்து மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, ஒட்டுமொத்தமா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன்ல இருக்கிறத நீங்க கண்டிப்பா அப்ப பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் இந்த ட்ரேட்ஸ ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எடுத்தேன். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளா எஸ்எம்டி பார்த்தேன். ப்ராப்பரான கீ லெவல பார்த்தேன். ரிவர்சலுக்கு உண்டான கான்ஃப்ளூயன்ஸ் பார்த்தேன். அண்ட் ரீட்ரேஸ்மென்ட்ல என்னுடைய என்ட்ரி. அந்த ரீட்ரேஸ்மென்ட்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்விங் லோல என்னுடைய ஸ்டாப் லாஸு. அதிலிருந்து என்னுடைய மினிமம் டார்கெட்டு. மினிமம் டார்கெட்ட அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா, என்னுடைய ரீசென்ட்டா இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டி என்னுடைய டார்கெட் அண்ட் மேக்ஸிமம் இந்த ஓபி. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் இன்டர்னல் ரேஞ்சு. ஸோ அதனால மார்க்கெட் அங்கருந்து செல் ஆகும் அப்படின்றனால தான் அங்க வரையும் என்னுடைய ஃபிக்ஸட் டிபி அங்க வச்சிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஈவன் வச்சு $0.01 இங்க வரையும் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. அகைன் அங்க போனதும் மார்க்கெட்ல குளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேல நான் அத வந்து நான் எந்திரிச்சுடுவேன். ஸோ அதனால பார்த்து கட் பண்ணிட்டேன். அப்போ நான் பார்க்கும்போது மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆயிட்டு லைட்டா இந்த ரிவர்சல்ல இருந்தது. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல இருந்தான். ஸோ இந்த டைம்ல இங்க இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அப்பயே பார்த்து நான் மேனுவலா குளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். மேபி இன்னும் நெறைய பிரேக் டவுன்ஸ் வந்து கோல்டுல தவிர்த்து மத்ததுல வேணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட்டு அதனுடைய அசெட் மட்டும் ஓகேங்களா? அந்த பேர்ஸ் மட்டும் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேருந்து நான் ட்ரேட் எடுக்கிறனோ இல்லையோ, ஜஸ்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் மட்டும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். ஸோ, அத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா, நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்டின்னா, இந்த மாரியெல்லாம் நம்ம ஒரு வியூவ செட்டப் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமா? அப்டின்ற ஒரு ஐடியா வந்து இந்த பிரேக் டவுன் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்முடைய பேட்ச் 6க்கு உண்டான என்ரோல்மென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணி, இம்மீடியட்டா உங்களுடைய சீட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து உங்களால ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா கண்டிப்பா உருவாக முடியுமா? அப்படின்னா 100% முடியும். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்ட உள்ள கண்டிப்பா போடுவோம். சார்ட்ட ரிவ்யூ பண்றது, அப்புறமா ப்ராப்பரான ரிப்ளை குடுக்கறது, இந்த மாரியான எல்லா விஷயங்களையும் செய்வோம். பட் ஆனா உங்க சைட்ல இருந்து அத ப்ராப்பரா நீங்க ஹோம் ஒர்க்கா சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நாங்க அத ரிவ்யூ பண்ணி தப்பா, கரெக்ட்டோ ஸோ நாங்க அத பார்த்து சொல்லுவோம். அண்ட் லைஃப் டைம்
கம்யூனிட்டி ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க தாராளமா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா உருவாகுற வரையவே எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் அதோட முடிய போறது கிடையாது. ஸோ சம்டைம் வந்து வெபினார்ஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் ரிலேட்டடாவே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். இல்லன்னா ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள செய்யறதோ, இல்ல அப்டின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சீரிஸ் மாரி ஸ்டார்ட் பண்றதோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெபினார்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ்ல வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங் ஓகேங்களா? நீங்க இன்கேஸ் வராம போயிட்டீங்க அப்டின்னா, அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்க Google Drive மூலியமா ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். Notionல நாங்க எல்லாத்தையும் ஏ டூ இசட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருவோம். ஸோ மென்டார் யாரு? அண்ட் கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸு, அப்புறமா எத்தன டேஸ் இருக்கும். அண்ட் அந்தந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைட்டில் என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் என்ன? அப்படின்றது எல்லாமே Notion வழியா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்டு ரொம்ப ஆ டிஃபிகல்ட்டியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து ஈஸியா உங்களால பண்ணிற முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட் அ வென் அண்ட் நம்மளுடைய பேட்சஸ்க்கு உண்டான அனௌன்ஸ்மென்ட். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் பாருங்க. நம்மளுடைய லைவ் பாருங்க, அவுட்லுக் பாருங்க. அண்ட் பேக் டெஸ்டட் பீப்பிள்ஸ் உடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அவங்களுடைய ஆ சைக்காலஜிக்கல் மெத்தட் எப்படி இருக்கு? அவங்க ட்ரேடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க? அண்ட் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் எங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து லைவ்ல எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் செக் பண்ணுங்க. அண்ட் எங்களுடைய லைவ் என்ட்ரீஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி குடுத்த வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ஆ நீங்க பின்னாடி போயிட்டு ரெக்கவர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசென்ட் மட்டும் இல்லாம, முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க வந்து கரெக்ட்டான ட்ரேடரா அண்ட் கரெக்ட்டான ஐசிடி வந்து ஃபாலோ பண்ற ட்ரேடரா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோல சொன்ன வந்த விஷயங்கள்.